நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் கோபப்படும் போது அவனை ஆக்கிரமிப்பவன் சைத்தான். அவனை விட்டும் பாதுகாப்பான மலக்குகள் அவனை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்போ பாதுகாப்பற்ற ஒரு சூழலை தொடர்ந்து கோபக்காரன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். இந்த பாதுகாப்பற்ற சூழல் அவனுக்கு என்ன ஏற்படுத்தும் தெரியுமா? கட்டிய மனைவியை பகையாளியாக ஆக்கும், பெற்ற பிள்ளைகளை பகையாளியாக ஆக்கும், நட்பு வட்டாரத்தை பகையாளியாக ஆக்கும், அவனுடைய ஊழியர்களை பகையாளியாக ஆக்கும். தொடர்ந்து இந்த தன்மை ஒரு மூமினுக்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசியில் அனாதையாக எத்தீமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் முந்தா நாள் கூட சொல்லி ஒரு தாலீம்ல சொன்னேன், நமக்கு தெரிந்த ஒரு உறவு, மனைவி மீது கோபம், மக்களின் மீது கோபம், உறவினர்கள் மீது கோபம், மகள்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி தனியா பிச்சுட்டு போனார். சொந்த வீட்டில் போய் நான் வாழ போறேன், எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தனியா போய் இருந்தார். தனியாக இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னா நடுத்தர வயதோ இளமை வயதோ கிடையாது, வயது 60க்கு மேலாக ஆகிறது. கடைசியில ஒரு 2-3 வருஷத்திலேயே சரியான ஆகாரம் இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல் உடம்பு பலகீனம் அடைந்து படுத்த படுக்கையாக ஆகி இருந்த இடத்திலேயே எல்லா பலாய் முசீபத்தும் 1க்கு 2க்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய புத்தி நிலை மாறி தன்னுடைய கழிவுகளை எடுத்து வெளியில் வீசக்கூடிய, பக்கத்து வீடுகளில் வீசக்கூடிய அளவுக்கு புத்தி பேதலித்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு நிலைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனித உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டதுதான். அதனால்தான் மலாய்க்கத்துமார்கள் கூட ஒரு கோபக்காரன் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க.